புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான முக்கியமான தகவல்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம். இந்த நரம்பு தளர்ச்சிங்கிறது என்னென்னா, நரம்பு நல்லா செயல்படாது. அதுக்கும் இந்த வாத நோய் பக்கவாதம். இந்த பக்கவாதம்ங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கு வந்துருச்சுன்னா அந்த வேதனை தாங்கவே முடியாது. அதுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோயிலை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கணும். யாருக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சி இருக்குதோ கூடவே சேர்ந்து நரம்பு தளர்ச்சி வந்தால் தான் பக்கவாதம் வரும். இது எல்லாம் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோணுங்க. ஏன்னா ஒரு டைரியை போட்டு நீங்கள் எழுதி வைக்கணும். தினமும் ஒரு கோவிலை பற்றி, அந்த கோவிலுக்கு போனால் என்ன நோய் குணமாகும், அதனுடைய பிரசித்தி பெற்ற பவர் என்னங்கிறதான் எழுத போகிறோம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது. அதனால் ஒரு டைரி போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா, நம்ம வம்சத்தில் ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எளிய முறையில் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அதுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் வந்துருச்சுன்னா அது என்னாகும், ஜாதகத்தில் புதன் கெட்டு போனால் தான் நரம்பு தளர்ச்சி வரும். இந்த உடம்பில் மத்தாள தோல் மாதிரி நம்ம உடம்பை இழுத்து பிடிச்சி வச்சுருக்குது. இந்த நரம்புடைய ஸ்ட்ரென்த்தில் தான் நம்ம ஒரு வெயிட்டை தூக்குறோம். நரம்புடைய பவர். இந்த வாதம் என்பது எல்லாமே இந்த பெரு நரம்பு சம்பந்தப்பட்டது. புதனோட ஆதிக்கம். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் புதன் நீசமாகிறது, புதன் கெட்டு போகிறது, புதனை பாவ கிரகங்கள் பார்க்கறது, சனி, ராகு, கேது, செவ்வாய், இவங்கெல்லாம் பாவ கிரகங்கள். இவங்களெல்லாம் இந்த புதனை பார்த்தா அவங்களுக்கு அந்த நரம்பு தன்மை குறைஞ்சு கைகாலெல்லாம் அவங்களுக்கு செயல்படுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ நம்ம அதை செயல்படுத்துகிறோமல்லவா, அப்போ நம்மளுக்கு அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல விதமாக அந்த பக்கவாத பிரச்சனைகளும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறும் குணமாகணும். இது பாருங்கள், வம்சாவளி நோயாக கூட ஒருத்தருக்கு இருக்கலாம். வம்சாவளியில் ஒரு நோய் இருக்கும். அவங்களுக்கு திரும்பி அவங்களோட தலைமுறையாக அவங்களோட வம்சத்துக்கு அந்த நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வம்சாவளி நோயை ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போய்த்தான் அதை நிவர்த்தி செய்ய முடியும். அப்போ இல்லைன்னா அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது தொடரும். அப்போ நம்ம இதை சரி பண்ணணும் அல்லவா, அதுக்குண்டான கோயில் தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது சென்னையில் திருமுல்லை வாயில் எழுதி வச்சுக்கோங்க. சென்னையில் திருமுல்லை வாயில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணணும். அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர். இந்த கோயில் தான் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறை தீர்க்கிற கோயில். இந்த கோயில் இதுக்காகவே அவங்க கட்டியிருக்காங்க முன்னோர்கள் அந்த காலத்தில். பக்கவாத பிரச்சனைக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுக்கும் உண்டான கோயில் தான் அந்த மாசிலாமணி ஈஸ்வரர். அது திருமுல்லை வாயில் சென்னையில் இருக்குது. அப்போது இந்த திருமுல்லை வாயில் சென்னையில் மாசிலாமணீஸ்வரர் கோயிலில் போய் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் சாமி மேலே அபிஷேக பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து இவங்க சாமி பிரசாத திண்ணூறு போட்டு இவங்க குடித்தால் அவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு தீரும். சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த பூஜையெல்லாம் நல்ல விதமாக செய்யும்போது அவங்களுக்கு இந்த உடம்பில் ஓடிட்டு இருக்கிற நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு தீரும். இதில் ஒரு அதிசயம் பாருங்கள், நம்ம உடம்புக்கு அந்த சிவனுக்கு என்ன தொடர்பு? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பை அந்த கடவுளோட பார்வையில் சரியாகுதுன்னா அப்போ அந்த சாமி சிலைக்கு எவ்வளவு பவர் இருக்கும், எவ்வளோ சக்தி இருக்கும், இந்த கோவில் இருக்கக்கூடிய கருவறைக்குள்ளே எவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்னு சொல்லும். அப்போ இதெல்லாம் தான் ஒரு மனிதருக்கு தேட கிடைக்காத செல்வம். அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவங்களுக்கு வலியும் வேதனையும் தாங்க முடியாது. அவ்வளவு வலிக்கு பாவம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம சும்மா ஒரு மலை ஏறுறோம், கையால் ஓஞ்சி போச்சுன்னு நம்ம உட்காரும்போதே ஐயோ அப்பா முடியலையே, இன்னும் மேலே போகணுமா, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இப்படி நம்மளால் முடியலாமல் கெஸ் எடுக்குது.
அப்போ இந்த நரம்பு தானே நம்மளை வந்து உந்துது. அப்போ அந்த உந்தக்கூடிய நரம்பு தளர்ச்சி வந்து நாளைக்கு அந்த நரம்போட ஸ்ட்ரென்த்து கம்மியாயிட்டா முன்னோர்கள் பாருங்கள், அந்த காலத்தில் அந்த நோய்க்கு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. என்ன ஒரு அற்புதம்! நோய்க்கு கோயில் கட்டி வச்சுக்கிறாங்கன்னா அப்போ அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி கிடையாது, விஞ்ஞானங்கள் கிடையாது, பெரிய பெரிய கருவிகள் கிடையாது. அப்போ அந்த சாமியோட கடவுள் தான் அந்த காப்பாற்றினாருங்கிறதுக்கு அன்றைக்கி நோய் வந்தால் எந்த ஆஸ்பத்திரி இருந்துச்சு? இல்லாதவங்க அப்போ அவங்களும் வாழ்ந்துருக்காங்களே, எப்படி வாழ்ந்துருப்பாங்க? கடவுளைத்தான் கெட்டியாக பிடிச்சிருக்காங்க. பாருங்களேன், சரியான ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நரம்பு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா நரம்பு அவ்வளவு வேகமாக கை கால் உதறும். அந்த கை கால் வந்த வேகத்துக்கு உதறும். அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் அந்த நார்மலான மனிதனாக மாற்றுறதுக்கு கடவுளோட சக்தி இவ்வளவு இருக்கு பாரு. சரியான ஆச்சரியம். ஒரு கோயில்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை படித்து பார்த்து அதை மெமரிக்குள்ளே கொண்டுட்டு போய் இன்றைக்கி மக்களுக்கு இந்த விஷயத்தை லட்டாட்ட கொடுக்குறோம்னா எதுக்கு தெரியுங்களா இதை கொடுக்குறோம்? அடுத்த தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கூகுளில் சர்ச் பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் விளக்கு போட்டு பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் வாங்கி குடித்தால் அந்த நோய் குணமானால் அந்த சந்ததிகளுக்கு அடுத்தடுத்து வராது, வேதனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பக்கவாதத்துக்கு கோயில் கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னா அப்போ சித்தர்கள் எவ்வளோ வெறி விவரம்னு சொல்லுங்கள். அவங்கெல்லாம் இதை காமிச்சு கொடுக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? முன்னோர்களுடைய கர்மாவை தீர்க்கறதுக்கு தான் இந்த பிறவியை எடுத்து வந்திருக்கோம். அப்போ இது வழியாக ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகும்போது அந்த கோயிலுடைய அற்புதத்தை பார்ப்பீங்க, அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சக்தியை உணர்வீங்க, அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு உணர்வீங்க, கடவுளோட பவர் எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்பீங்க. எல்லாமே கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம ரகசியங்கள் எல்லோரும் இப்போ தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு சிவலிங்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு உயிரோட்டம் உள்ள கல்லில் ஒரு வைப்ரேஷனும் ஒரு காந்த சக்தியும் ஒரு ஈர்ப்பு சக்தியும் ஒரு ரேடியேஷன் பவரும் நம்மளை நோக்கி வந்து தான் அந்த நம்மளுடைய உடம்புக்குள்ளே பாஞ்சு அந்த கெட்டதை வெளியேற்றுது. எவ்வளோ ஒரு விஷயம்னு பாரு, சாதாரண விஷயமானு சொல்லுங்கள். அப்போது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு பிரச்சனை யாருக்கெல்லாம் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு 10 பேருக்காவது சொல்லலாம்ல. கோயில் வந்து நரம்புக்கும் பக்கவாதத்துக்கும் ஒரு கோயில் இருக்குது, அங்கேயாவது நம்ம போய் அந்த கடவுளை பார்த்தா நம்ம பிரச்சனை கொஞ்சம் தீரட்டும், பையனுக்கு வலிவேதனை, குழந்தைகளுக்கு வலிவேதனை குறையட்டும்னு இது எழுதி வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாள் இது உங்களுக்கு உதவுமா உதவாதா? ஆஸ்பத்திரி நம்ம தேடி போகிறோம், அதுக்காக ரிஸ்க் எடுத்து 300 கிலோமீட்டர் வேணாலும் பயணம் பண்ணுறோம். ஆனால் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்க அந்த கோயில் ஏன் அதை ஒரு தடவை நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது? சாமி மேலே தீர்த்தத்தை ஊற்றி அந்த தீர்த்தத்தை வந்து அந்த கோம்பில் வரும், அதைய ஒரு குண்டாவில் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சு அதை கொஞ்சம் துண்ணூறு போட்டு சிவனை நினச்சி குடித்தா உடம்பு குணமாகுதுன்னு இதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன ஒரு அற்புதம்னு பாருங்கள். இதெல்லாம் படிக்கும்போது விடிய விடிய படிப்போம். இது எல்லாம் இந்த மாதிரி இது ஒரு ஜோதிட வகுப்பே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்க வந்தால் நம்ம இதெல்லாம் இருக்குது, இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இது பாகம் 1, இனி பாகம் 2 வேறு தயாராகிடுச்சு. இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரகசியங்களும் இந்த புத்தகத்தில் தான் அடக்கியிருக்கேன். இது ஒரு A4 சைஸு. இந்த புத்தகம் வந்து 1736 பரிகாரங்கள் கொண்ட ஒரே புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய அற்புதம் என்னென்னா, ஒரு வீட்டில் எல்லார் வீட்லையும் இது இருக்க வேண்டிய புத்தகம். முன்னோர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, ஒரு விஷயத்தை படித்து சொல்கிறக்கு. இன்றைக்கி இல்லை, கடைசிக்கு இந்த புத்தகம்தான் முன்னோர்கள். இதை வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 2 நாள்லேயே உங்கள் கையில் இந்த புத்தகம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பெரட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். அது இல்லாமல் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில் ஜோசியம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர்னு சொல்லி நிறைய கோவில்களுக்கு அழைச்சிட்டு போகிறோம். மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி, அமாவாசைகளுக்கு நம்ம ஜாதகம் பார்க்காம இந்த கோயில்களை போய் புண்ணியங்களை தேடுறதுக்காக நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு எந்த கோயில் போகிறோன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயணமாக கூட்டிகிட்டு போகிறோம். இது இல்லாமல்
ஜோதிடமே கற்றுக் கொடுக்குறோம். எதுக்கு கற்றுக் கொடுக்குறோன்னா மக்களுக்காக கற்றுக் கொடுக்குறோம். அதில் வந்து ஆண்கள் ஒரு பேட்ச் படிச்சுட்டு இருக்கிறாங்க, பெண்கள் ஒரு பேட்ச் படிக்கிறாங்க. இப்போ இந்த டெண்டரில் பெண்களுக்கு மட்டுமே 108 பேருக்கு ஜோதிடம் பேட்ச் போயிட்டுருக்குது. எல்லாமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் 1500 பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே மக்களுக்கு வந்து இருக்கணும். புதியுகம் சேனலில் தினமும் காலையில் 6:50 தினமும் ஒரு தகவல் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாத்தையும் பார்த்து பலனடைய வேண்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.